எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். நம் வாழ்க்கை நாம் விரும்பியபடி மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் அமைவதற்கு சக்தி வாய்ந்த விநாயகரின் 16 திருநாமத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். மகா ஸ்கந்தபுராணத்தில் வியாசர் குறிப்பிட்டுள்ள விநாயகரின் 16 தெய்வீக நாமத்தையும் தினமும் நம்ம சொல்லி வந்தோம்னா நம் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் நிச்சயம் ஏற்படும். இந்த நாமங்கள் முயற்சியில் உள்ள தடைகளை நீக்கி மன அமைதியையும் நிம்மதியையும் கொண்டு வரும். தொடங்கும் அனைத்து காரியங்களும் வெற்றியில் முடியும். எங்கள் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த சக்தி வாய்ந்த திருநாமங்கள் என்னென்ன, எப்படி உச்சரிக்கலாங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த திருநாமங்களை கல்வி பயில தொடங்கும் போதும், திருமணத்திலும், புதுமனை புகும்போதும், வெளியில் புறப்படும் போதும் சொல்லி வழிபட்டால் எப்போதும் நமக்கு மங்களம் உண்டாகும்னு மகா ஸ்கந்தபுராணத்தில் வியாசர் குறிப்பிட்டுள்ளார். போர்க்களத்திலையும் துன்பங்கள் ஏற்படும் போதும் இந்த திருநாமங்களை கூறினால் கவசமாய் திகழும்னு வியாசர் மகா ஸ்கந்தபுராணத்தில் குறிப்பிட்டிருக்கார். தினமும் இந்த திருநாமங்களை நம்ம சொல்லி வழிபட்டுட்டே வந்தோம்னா நமக்கு எப்பவும் மங்களம் உண்டாகும்னு குறிப்பிட்டிருக்கார் வியாசர். விநாயகரின் பெயர்கள் தான் இந்த திருநாமங்கள். இந்த திருநாமங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை, மிகவும் எளிமையாக இருக்கும். குழந்தைகளும் இந்த திருநாமங்களை விநாயகர் முன் சொல்லி வழிபடலாம். நான் இந்த 16 திருநாமங்களையும் ஒவ்வொரு திருநாமமும் அதன் பொருளுமாக ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இந்த 16 திருநாமங்களையும் நான் ஒரே ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த 16 திருநாமங்களையும் கொடுக்குறேன். நீங்கள் அங்கேருந்தும் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்கலாம். வாங்க இந்த திருநாமங்களை பார்க்கலாம். இந்த நாமங்களையும் அதன் பொருளையும் உணர்ந்து நம்ம சொல்லும் பொழுது பலன் அதிகமாக கிடைக்கும். இந்த 16 நாமங்களையும் தினமும் காலையிலேயோ அல்லது மாலை நேரத்திலேயோ நம்மால் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை உச்சரித்து வரலாம். சுமூகன், மங்களமான முகமுள்ளவன். ஏகதந்தன், ஒற்றை தந்தம் உடையவன். கபிலவர்ணன், பழுப்பு நிறம் உடையவன். கஜகர்ணன், யானைக்காது உடையவன். லம்போதரன், பெரிய வயிறு உடையவன். விகடன், மகிழ்ச்சி அருள்பவன். விக்னராஜன், தடைகளுக்கு அரசன். விநாயகன், தன்னிகரில்லா தலைவன். தூமகேது, தீப்போல் சுடர்பவன். கணாத்யக்ஷன், பூதகணங்களின் முதல்வன். பாலச்சந்திரன், நெற்றியில் இளம்பிறை சூடியவன். கஜானனன், யானை முகத்தோன். வக்ரதுண்டன், வளைந்த துதிக்கை உடையவன். சூர்பகர்ணன், முரம்போல் காதுகள் உடையவன். ஹேரம்பன், அடியார்களுக்கு அருள்பவன். ஸ்கந்த பூர்வஜன், கந்தவேலின் அண்ணன். இந்த நாமங்களையும் அதன் பொருளையும் உணர்ந்து நம்ம சொல்லும் பொழுது பலன் அதிகமாக கிடைக்கும். விநாயகரின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹைப் பட்டன் வந்தால் ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.